ஏட்ரஸே இல்லாத ஒரு கிரிக்கெட்டர்னா கிறிஸ் கெயில்னு சொல்லலாம். இருந்தாலுமே ஒரு விஷயத்தை வச்சு நிறைய பேர் அவரை கிண்டல் பண்ணுவாங்க. அது என்னன்னா, அவர் நின்ன இடத்துல இருந்தே ஆடுவாரு. ரன்னெல்லாம் அதிகமா ஓட மாட்டாரு. சிங்கிள் ஓடுறதுக்கு சான்ஸ் இருந்தாலுமே ஓடாம அப்படியே நின்னுருவாரு. அவருக்கு ரன்னிங்கே சுத்தமா வராது. அதனால தான் ஸ்லிப்ல போய் நின்னுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை கலாய்க்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி சோகமான காரணம் ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா அவர் அப்படி பேசுறவங்களே நிறுத்திடுவாங்க. கிறிஸ் கெயில் சமீப காலமா தான் ரன் எதுவும் ஓடாம 6 மட்டும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆடிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குயிக்கா சிங்கிள் ஓடுவாரு. 2-3 கூட ஓடி இருக்காரு. உதாரணத்துக்கு இந்த கிளிப்பை நீங்களே பாருங்களேன். இந்த மாதிரி வேகமா ஓடக்கூடியவராக தான் கிறிஸ் கெயில் இருந்தாரு. இருந்தாலுமே 2011 காலகட்டத்தில் இவருக்கு நீ இன்ஜுரி அதிகமாக வர ஆரம்பிச்சிருந்துச்சு. அதோட பேக் இன்ஜுரியுமே அதிகமாக இருந்துச்சு. இதனால சில மேட்ச்களை அவர் தவற விட்டுருந்தாரு. அதுலயும் குறிப்பா 2013ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஓடியை போட்டு ஆடிட்டு இருந்தாரு. அந்த மேட்ச்ல ஒரு பால் அடிச்சுட்டு ரன்னோட பார்த்திருப்பாரு. ரன் ஓடும்போது அவருடைய கால் இடறி கீழே அப்படியே சரிச்சுக்கிட்டு விழுவாரு. விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே படுத்துருவாரு. இதனால ஸ்ட்ரெச்சரை வச்சு தான் அவரை வெளியவே கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய காலில் அதிகமான காயம் ஏற்பட்டிருக்கும். அதனால உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அவரை சேர்த்திருப்பாங்க. அப்பதான் அவருடைய மூட்டு பகுதியில் தசை கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுவாங்க. முதல்ல ஒரு 4 வாரத்தில் இந்த காயமானது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. ஆனா போக போக அது அதிகமாக தான் ஆக ஆரம்பிச்சு. அதோட பேக் இன்ஜுரியுமே அவருக்கு சேர்ந்து வந்துருச்சு. இதனால 2014 ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எந்த ஒரு மேட்சுமே ஆடவே இல்லை. ஐபிஎல்லையுமே முதல்ல ஒரு சில போட்டிகளை அவர் தவற விட்டுருந்தாரு. அந்த ஒரு இன்ஜுரியாலேயே 2014 ஐபிஎல் சீசன்ல அவர் வெறும் 9 போட்டிகள் மட்டும்தான் ஆடி இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகியிருந்தாரு. அப்பவுமே அவரால் முன்ன போல வேகமாக ஓடவே முடியல. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்மளால ஓட முடியலனாலுமே நம்ம கையை யூஸ் பண்ணி எவ்வளவு தூரம் வேணா 6 அடிக்க முடியும். அதனால நம்ம 6 அடிச்சு விளையாடுவோம், சிங்கிள்ஸை கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் நின்ன இடத்துல இருந்து ஆட ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சும்மா தொட்டாலே பால் 100 மீட்டருக்கு பறக்கும். அது தெரிஞ்ச அவர் சிங்கிள்ஸ் பெருசா எடுக்காம 6 மட்டும் அடிச்சு தன்னுடைய திறமையை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிதான் 2015 அவர் ஓடிய வேர்ல்டு கப்லயே டபுள் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி சாதனையும் பண்ணியிருந்தாரு. அதோட உலகம் முழுக்க நடந்த எல்லா T20 லீகையுமே ஆக்கிரமிப்பு பண்ணி எல்லா பவுலர்களையுமே கதிகலங்க வச்சிருப்பாரு. 2016 T20 வேர்ல்டு கப்பை வெஸ்ட் இண்டீஸ் அடிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாகவும் இருந்தாரு. இது எல்லாமே அந்த நீ இன்ஜுரி பேக் இன்ஜுரி வச்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காரு. இன்ஜுரிஸ் என்னவா இருந்தாலுமே மக்களை சிரிக்க வைக்கணும், மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சவர் கிறிஸ் கெயில். இருந்தாலுமே இது அவர் வெளியே சொன்னதே இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும் இவருக்கு இந்த இன்ஜுரி இருக்கிறதால தான் அவர் ஓடாம இருக்காருன்னு சொல்லிட்டு.